மற்றபடி என்னை உட்காந்து வளர்க்குறது, நல்லா பேசுனீங்க, நல்லா இது பண்ணீங்க, பெண்கள் எஸ்பெஷலி குரு நீங்கள் வேறு லெவல், சாமி சூப்பர், நீங்கள் சூப்பராக இது பண்ணீங்க, இந்த மண்ணாங்கட்டியே எனக்கு தேவையில்லை. ஹரி ஓம். எல்லோருக்கும் ஆத்மானுவாங்க. குருன்னா யார்? இது ஒரு அற்புதமான ஒரு வீடியோ. குருன்னா வேஷம் கட்டிட்டு தாடி வச்சுட்டு மாலை போட்டுட்டு அங்கே போகிறது இங்கே போகிறது, இங்கே போங்க பரிகாரம் பண்ணுங்கள், நீங்கள் இங்கே போங்க, அவளுக்கு அவ்வளோ கொடுங்க, இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கன்னு சொல்கிறதெல்லாம் குரு இல்லை. காலைல விழுங்க, ஆசீர்வாதம் வாங்க, நல்லா இருக்கணும், அப்படிலாம் சொல்கிறது குரு இல்லை. குருன்னா தன்னை தானே அழித்தவனாக இருக்கணும். எது? தன்னைத்தானே அழித்தவனாக இருக்கணும். காலில் விழு, ஆசீர்வாதம் வாங்க, அது பண்ணு இது பண்ணு, இப்படிலாம் சொல்கிறது குரு இல்லை. முதல் குருன்ற ஒரு வார்த்தையே தன்னைத்தான் மொத்தமாக டெஸ்ட்ராய் பண்ண ஒரு ஆளாக இருந்தால் தான் அவனை நம்ம குருன்னு சொல்லுவோம். இது சனாதன தர்மத்தில் எப்போத்துலேருந்து இருக்கிற வார்த்தை, எப்போத்துலேருந்து கடைபிடிக்கிற ஒரு விஷயம். அந்த குரு எப்போ எது செஞ்சாலும் 1000 விஷயம் இருக்கும் அப்படின்னு இங்கே இருக்கிற மக்கள்லாம் பைத்தியக்காரங்க மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. குரு ஒன்று சொன்னால் 1000 அர்த்தம் இருக்கும், குரு சொன்னால் ஒரு அர்த்தம் தான் இருக்கும். ஒரு குரு ஒன்று சொல்கிறாரா, ஒரு அர்த்தம் தான் இருக்கும், ஒரு அர்த்தம் தான் அதில் இருக்குது. நீ 1000 விதமாக நினைக்கிறேன்னா இங்கே பைத்தியம் யார்? நீ தான். 1000 விதமாக நம்ம நினச்சிக்கிறோம், அப்போ அவனை தான் பைத்தியம். ஒரு விஷயத்தை குரு ஒன்று சொன்னால் அது ஒன்று மட்டும் செய், ஒரே விஷயத்தை செய். அதுக்கு தான் அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா உன் மனம் 1000 விதமாக அலையுது. அதேமாதிரி குருனா காலில் விழுந்துட்டு அது பண்ணுறது, வேஷம் கட்டிட்டு, இதெல்லாம் இல்லை. நிறைய விஷயங்கள் இருக்குதான். இந்த கலியுகம், இப்போ நம்ம வாழ்றது கலியுகம். இதில் நீங்கள் என்ன தான் 1000 விஷயம் ஃபாலோ பண்ணாலும் மரணம் வரதான் போகுது. உட்காந்து பயிற்சி பண்ணால் மட்டும், நீங்கள் நல்லா பேலன்ஸாக லைஃப்பை கொண்டு போயிட்டே இருந்தால் மட்டும், குழந்தை குட்டி பொண்ணையில் விட்டுட்டு போனது இல்லை, இருக்கும்போதே இல்லறத்தில் இருந்துக்கிட்டே சாதிக்கணும். இல்லறத்தில் இருக்கணும், எங்கே டிட்டாச் ஆகணுமோ அங்கே டிட்டாச் ஆகணும், எங்கே வாயை மூடணும், எங்கே பேசணுமோ அளவாக பேசணும், எங்கே ரொம்ப கோவப்படணுமோ, ரொம்ப கோவன்றது எங்கே வரணுமோ அது அங்கே மட்டும்தான் வரணும். அது அங்கே மட்டும்தான் வரணும். ஆனால் அது பெரிய பெரிய விஷயங்கள், போர், பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் அங்கே வரணும். அந்த அதீத கோவம் குடும்பத்தில் இல்லை. ஜிஜிபி குடும்பம், இதேமாதிரி குடும்பத்தில் இருக்கிற மனுஷங்க கிட்டே போய்ட்டு அட்வைஸ் பண்ணுறது, அது பண்ணுறது, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரு விஷயம் ஒரு தடவை சொல்கிறீங்களா, 100 தடவை எதுக்கு சொல்லணும்? நீங்கள் ஒரு தடவை சொன்னாலும் அது 100 தடவை சமம். அந்தளவுக்கு நீங்கள் பவர் க்ரியேட் பண்ணணும், சொல்லணும். விட்டுடுங்க, காதில் போட்டோம் அது நீங்கள் அதட்டி சொல்லணும் கூட தேவையில்லை. இதெல்லாம் தான் குரு லட்சணம். அவன் தான் குரு. இப்போது இந்த குருவை தேடணும். எப்படி? கோவில் போகணும், என்ன கும்பிடணும், கோவிலில் போய்ட்டு அம்மா அப்பா பிறந்தாச்சு, ஓவர். குரு கிடைக்கல, அதுக்கு தான் வாழ்க்கை தெரியல. அப்போ இந்த குரு கிடைக்கணும்னா அங்கே போயிட்டு மந்திர உபதேசமோ மந்திரங்கள் சொல்கிறதோ இதெல்லாம் எதுக்குன்னா அதுக்கு தான். அந்த குரு கிடைச்சா நெக்ஸ்ட் லைஃபோடைய அடுத்த அப்கிரேடுக்கு போவீங்க. பர்பஸ் ஆஃப் லைஃப்னா என்னென்னு தெரிய வரும். அதை நமக்கு பிடிச்சிக்கலாம். அவர் தான் தெய்வ வழியை காட்டுவார், தெய்வ வழி என்னன்னு காட்டுவார். அப்போ அந்த குரு எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டேன் முன்னாடியே. 1 நாள் 2 நாள் 3 நாளில் வர வேண்டிய ஞானம் கிடையாது. இது 18லேருந்து 36 வருஷமா, ஓகே, மரணம் அடைகிற வரைக்கும் பயிற்சியில் இரு, பயிற்சி பண்ணு. இதில் இப்போ வந்த மகான்கள், மகாதார் பாபாஜி, கிருஷ்ணர், ஜீசஸ், பரமஹம்ச யோகானந்தா, இவங்கெல்லாம் இப்போ எங்கள் அப்பா நாகின் மாஸ்டர், இவங்கெல்லாம் ஒரு லினியேஜாக கொண்டு இவங்க எல்லாருமே அந்த ஒரு கிரியா யோகம்ன்ற ஒரு அதீதமான சக்தி வாய்ந்த ராக்கெட் மெத்தடை மனுஷங்க கிட்ட கொடுக்கணும். இல்லறத்தில் இருக்கிற பாமர மனிதனும் செய்யணும். ஏன்னா இந்த மக்கள் இப்படியே இருந்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, இந்த எவல்யூஷனே அடி வாங்கும். இவங்க செய்யணும், அட்லீஸ்ட் ஒரு செட் ஆஃப் பாப்புலேஷன் இதை கடைப்பிடிக்கணும்னு மதிக்கிறவங்களுக்கு அந்த கிரியாவை இனிஷியேட் பண்ணுன்னு சில மாஸ்டர்ஸ் இங்கே இந்தியாவிலும் இருக்காங்க. அதில் நிறைய சென்டர்ஸ் இருக்குது. உங்களே தேடுங்க, சுன்னிதமாக பேசுவாங்க, ஆனால் உண்மை இல்லை. சுன்னிதமாக பேசின ஆன்மீகம் இல்லை அப்படின்னு உனக்கு யார் ராசா சொன்னாங்க? ஆன்மீகம் என்பது எவ்வளோ பெரிய விஷயம், புரட்சி. ஆன்மீகம்னா புரட்சி, உங்கள் வாழ்க்கையோட புரட்சி,
உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா ஐடென்டிட்டியும் அழிக்கணும். எவ்வளோ பெரிய புரட்சி! எல்லாத்தையும் அழிக்கணும். இல்லைங்க, அது இதுங்க இதெல்லாம் ஆன்மீகம் இல்லை. அதேமாதிரி அவன் என்ன பண்ணான், இப்போ நான் என்ன பண்ணுறேன், அவர் என்ன ஷர்ட்டு போட்டார், மாலை போட்டாரா, இப்படி இருந்தாரா, இதெல்லாம் ஆன்மீகம் இல்லை. எல்லாம் வச்சுக்கோங்க. அதுக்கு நான் வேஷம் போடக்கூடாது, வேஷம் கட்டக்கூடாது அப்படின்றதுக்கு நான் அகெயின்ஸ்ட்டு சொல்லலை. இந்த வேஷம்லாம் எதுக்கு போடுறாங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி, ஒரு சோஷியலுக்கு ஒரு ஐடென்டிட்டி. நான் அந்த மாதிரி இல்லை. எனக்கு நான் ஆன்மீகவாதின்னு காட்டிக்கணும் இந்த சொசைட்டிக்கு, பப்ளிக்குன்னு ஆசைப்பட மாட்டேன். இது என்னுடைய ஒரு வே ஆஃப் லைஃப். அது மாதிரி எல்லோரும் இருக்கும் நம்ம எதிர்பார்க்குற தப்பு. ஆனால் அந்த குரு செய்கிற தப்பு என்னென்னா, எல்லாருக்கும் ஒரு ரைட்டான ஆன்மீகம் சொல்கிறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அது தெரியல. இந்த ரூட்டு ஒரு நாள் 2 நாள் இல்லை, ஒரு வாரம் இல்லை, ஒரு மாதம் இல்லை, சாவர வரைக்கும் ப்ராக்டிஸில் தான் இருக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். எவ்ரிடே அட்லீஸ்ட் 1/2 hour to 1 hour ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் சொல்கிறது ஹையர் லெவல்ஸ். பேசிக் லெவல்ஸ் என்ன பண்ணணும், 1 நிமிஷமாவது உட்காரணும். 1 நிமிஷமாவது செய்கிற டெக்னிக்ஸில் என்னென்ன செய்யணுமோ செய்யணும். சும்மா இப்படி உட்காருவாங்க. மெடிடேஷன்னா இப்படி உட்காந்துருவேன். சரிங்க, கிரியா யோகம்னா என்னென்னு சொல்கிறீங்க. மெடிடேஷன்னா என்னங்க? ஃபஸ்ட்டு சொல்கிற பாருங்க. மெடிடேஷன் இஸ் கால்ட் செட் ஆஃப் ப்ரீத்திங் டெக்னிக்ஸ். ஒரு ஜிம்முக்கு போனால் பைசப், ட்ரைசப், விங்ஸு, லாட்டு, இது மாதிரி செஸ்ட்டு ஒரு இதுக்கு செக்ரிகேட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் சேர்ந்து செய்கிற இடம் பேர் ஜிம். ஓகே, கரெக்டாக இல்லையா? யோகான்னு என்ன? ஆசனா, எல்லா ஆசனா இருக்குது. கூர்மாசனா, உட்கட்டாசனா, நிறைய இருக்குது. எல்லாத்தையும் யோகான்னு சொல்லுவோம். யோகம்னா அப்படி இல்லை, ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லைஃப். அதில் கிரியா யோகம்னா ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பவர். அந்த பவரை 1 நாள் 2 நாள் இல்லை, கிட்டத்தட்ட 36 வருஷமாவது மேக்ஸிமம் ஆகும். மினிமம் கரெக்டாக செஞ்சுக்கிட்டே போகிறவனுக்கு, இன்கன்சிஸ்டண்ட்டாக இல்லாமல் கரெக்டாக கடைபிடிச்சிட்டு போகிறவனுக்கு 18 இயர்ஸில் சாதனை பண்ண முடியும். 18 இயர்ஸ் ஆகும். ஐயோ, இப்போ பார்த்துட்டு இருக்கோம், வாய் பழப்பான். 18 இயர்ஸா? சாப்பிட்றோம்ல, பசிக்குதில்ல, தாகம் அடிக்குதில்ல, ஒரு வேலை ஃபுட் இல்லைன்னு கபன்னு எரிஞ்சு இதுன்னு கோவம் வருதில்ல. இதை கட்டுப்பிடிக்க தெரில நம்மளோட வயிறு. இதே கட்டுப்பிடிக்க தெரில. அதை கரெக்டாக கண்ட்ரோல் பண்ண தெரில. அது ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே நமக்கு இல்லை. அந்த கட்டுப்பாடு கூட இல்லாமல் நாளைக்கெல்லாம் போர் இதெல்லாம் வரும்போது எப்படி இருப்பீங்க? புரியல எனக்கு. நான் மக்கள் பார்க்கும்போது அப்படி தான் நான் யோசிப்பேன். இந்த வயிற்றை கட்டுப்பிடிக்கணும். அதை கட்டி அந்த மூச்சோடு அது இணையணும் அந்த வயிறு. அந்த அளவுக்கு நம்ம இந்த யோகம் செய்யணும். அப்போ தான் அந்த உணவுன்றது கூட, அந்த ஆசை கூட போயிடும். அந்த லெவலில் இருக்கிறதுனால சொல்கிறேன், எக்ஸாம்பிளாக இருக்கிறதுனால சொல்கிறேன். அதெல்லாம் சாதனை பண்ணாமல் குருன்றது மக்கள் இங்கேயும் நிறைய பேர் இது இந்த வீடியோ மிக்ஜிலா இருக்கிறவங்களும் பார்ப்பாங்க. ஆல்ரெடி பயிற்சி பண்ணிகிட்ருக்காங்களே இங்கே நம்ம கூட, தவறாக நினைக்க வேண்டாம். நிறைய பேர் என்னை குருன்னு கூப்பிடுவாங்க. மனதார யாரும் கூப்பிடல. அதெல்லாம் மனதாரெல்லாம் வரதில்லை. சும்மா ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது நிறைய பேர்கிட்ட. எல்லாம் தெரியும், எனக்கு தெரிஞ்சிடும். அந்த குரு அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அதுக்கு தகுதி கூட இல்லை யாருக்கும். ஏன்னா நானே தகுதி இல்லை. நான் குருவே கிடையாது. என்னுடைய குருவே நாகின் மாஸ்டர். இவங்க எல்லாருக்கும் அது குரு மகாதர் பாபுஜி. ஸோ அவரை நீங்கள் குருன்னு சொல்லுங்கள். ஆனால் அதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு நான் உங்களை சொல்கிறதுக்கு நான் தகுதி இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, குரு அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா லைஃபை சரண்டர் பண்ணிடணும். லைஃப் அப்படின்னா இந்த பிராண இழுத்து விடுறீங்களே, மூச்சு இழுத்து விடுற ஒவ்வொரு செகண்டும் அவங்களுக்கு சரண்டர் ஆகிடணும். இங்கேருந்து அந்த குருவுக்கு சரண்டர் ஆகிடணும். இந்த குரு பார்த்து போகிற எல்லாத்தையும். அந்தளவுக்கு யாரும் வரல. அந்த அளவுக்குலாம் யாரும் வர முடியாது. கலிகாலம். அதனால தான் இந்த கிரியாவை யாருக்கும் நான் கொடுக்கறது கிடையாது. இந்த கிரியாவை பார்த்து பண்ணிட்டோம் பொறுமையோடு வர வைக்கிறேன். மதிப்பு முதல்ல அவனை கிரியா யோகம்னு பேர் எடுத்தாலே அவன் யோசிக்க ஒரே விஷயம், உட்காந்து பயிற்சி பண்ணணும், அமைதியாக இருக்கணும், எல்லா நான்சென்ஸும் கட் பண்ணணும். இதுதான் அவனுக்கு மனசில் வரணும். 1 நாள் 2 நாள் 18 வருஷம் அவங்க சாகுற வரைக்கும் நான் பண்ணுவேன்ல இந்த கிரியா அப்படின்ற மென்டாலிட்டி வரவனுக்கு தான் இந்த யோகம். அதேமாதிரி நான் பார்ப்பேன் குரூப்பில் நிறைய பேர் நான் ரொம்ப சைலண்ட் டைப்புங்க. சைலண்ட் டைப்புங்க, ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன். அதே ஆளுடைய எனக்கு யாராவது என்ன பண்ணுறாங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதே ஆள் ஃப்ரெண்ட்ஸோட போய் கூத்தடிப்போம். அதே ஆள் அன்வான்டான சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, என்னென்னமோ பார்ப்போம் மொபைலில், கண்ட லஸ்ட்டு அது. ஆனால் ரெஸ்பான்ஸ் போகிறதுக்கு நான் ரொம்ப சைலண்ட்டுங்க.
இந்த நாடகங்கள் தான் மனுஷனை இன்னும் கீழே தள்ளு. ஆன்மீகத்துக்கு வரதே நம்ம மேலே வரத்துக்கு. அப்புறம் இதெல்லாம் பண்ணிவிட்டு சக்ஸஸ் வரலன்னா எங்கடா வரும் நான் சக்ஸஸ்ஸு? உனக்கு ஏன்டா சக்ஸஸ் கொடுக்கணும்? அதுக்கு தான் ஊரில் நிறைய பேர் இருக்காங்களே சக்ஸஸ்ஃபுல்லாக. டிசிப்ளினரி இல்லாதவனுக்கு எங்கே சக்ஸஸ் வரும்? டெய்லி உட்காந்து பண்ணணும். இதை கஷ்டமாக நினைக்கிறீங்க, அன்பாகவே நினைக்கல. டெய்லி உட்காந்து சாப்பிட்றதுக்கு நமக்கு வலிக்கல நமக்கு பசிக்கிட்டு சாப்பிட்றோம். அப்போ இந்த ஆன்மீகம் ஒரு நாளில் எப்படி சாப்பிடுவோம்? ஒரே நாளில் எப்படி சாதனை பண்ணுவோம்? நீங்கள் பல கோடி தேங்காய் உடைங்க, பல லட்சம் ஆடை பலி கொடுங்க, உங்கள் குழந்தைங்களுக்கு கூட பலி கொடுத்துருங்க. ஏன்னா நிறைய ஜாதக ஜோசியத்தில் அதுவும் சொல்கிறாங்களாம். என்ன வேணால் செய்யுங்க, முக்தி அடைய முடியுமா? மரணத்தை நிப்பாட்ட முடியுமா? முடியாது. அப்போ எங்கடா ஆன்மீகம் வந்து என்னடா தெரிஞ்சுக்கணும். இதில் மதம், ஜாதி, அது இது, உன் எச்சைக்கு மதம் இருக்கா? உன்னுடைய சூரியன்லேருந்து வர அந்த ஒளிக்கு மதம் இருக்கா? காற்று சுவாசிக்கிறோம், ஒரு வீட்டில் மரணம் அடையுது, அதுக்கு வந்து ஏதாவது அந்த காற்று வந்து செவுத்தில் பட்டுச்சு, அங்கே பட்டுச்சு, செவுறு இடிச்சிடுறியா? எல்லா மயில் எல்லா கெட்டதும் நம்ம உடலுக்குள்ளே தான் இருக்குது. கர்மாவே நமக்குள்ளே தான் இருக்குது. அதுக்கு தான் பிறவி எடுக்கிற. ஏன் பிறவி எடுத்தேன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்? கர்மா. ஏதோ செஞ்ச பிறவி எடுத்த, இந்த குடும்பத்தில் வந்த பிறவி மறுபடியும் துன்பம் தான். அப்போது இதை நிப்பாட்டணும்னு சொன்ன மகான் தான் எங்கள் அப்பா, குரு, அந்த மாஸ்டர்ஸ். அந்த லெவல் ஆஃப் லைஃப்பை வந்து யாரும் இன்னும் இந்த மக்கள் பார்க்கல. இந்த சொசைட்டி வந்து இன்னும் அதில் வரல. அதை நான் கொண்டு வரேன். ஒருத்தருக்கு தேடி வரவங்களுக்கு. நம்மளா போய் திணிக்கிறது கமர்ஷியல். தேடி வரவங்களுக்கு இதுனா என்ன? ஆமாம், ஏதோ இருக்குது சொல்கிறாங்க, பண்ணணும். ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இது இருக்கும்போது எத்தனை கோடி தேங்காய், எத்தனை கோடி, அதான பாடலே இருக்குது, ஓடி 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 உட்கலந்த ஜோதி. அந்த பாடலே வந்து அதுக்காக தான். எத்தனை கோவில்கள் நீ அலைஞ்சு எத்தனை பண்ணாலுமே இது எல்லாமே எதை வந்து பர்பஸ்ஃபுல்லாக ஒன்று ரெக்கக்னைஸ் பண்ணுவேன். இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா, உனக்குள்ளே தான் எல்லாமே இருக்குதுன்னு ஒரு நிலையில் நீ நிற்கிறதுக்காக. அவ்வளோதான். தவிர அங்கே போயிட்டு இன்னும் ஏதோ கேட்குறேன்னா அது சிலை மட்டும்தான். அது வேறு ஒன்றுமே இல்லை. மனிதன் செஞ்ச ஒரு தோல் பொம்மை. இப்போ இதெல்லாம் யார் சொல்லுவார்னா, அம்மா அப்பா சொல்லி கொடுக்க மாட்டாங்க, குருவால் மட்டும்தான் சொல்ல முடியும். அப்போ அப்பேற்பட்ட வாழ்க்கை தத்துவம் சொல்லிக் கொடுக்குற குரு கிடைக்கலன்னா லைஃபே வேஸ்ட். வி மைட் ஹேவ் மில்லியன்ஸ். இங்கேயுமே சில பொலிட்டீஷியன்ஸ் வருவாங்க, கற்றுப்பாங்க. இங்கேயுமே சில செலிப்ரிட்டிஸ் வந்து கேட்பாங்க. நான் யாருக்கும் கிரியாயோகம் கொடுக்க மாட்டேன். எல்லோரும் 18 இயர்ஸ் செய்யணும், கரெக்டாக ப்ராமிசிங்காக பாடியை ரெடி பண்ணணும். பண்ணிட்ட பிறகு தான் கிரியா இனிஷியேஷன் வரணும். அது வரைக்கும் இதை கொடுக்கவும் மாட்டேன், இதை எக்ஸ்போஸும் பண்ண மாட்டேன். டாக்டர்ஸ், பொலிட்டீஷியன்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி. நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன், ஏங்க என் பொண்ணு என் பேச்சே கேட்கலங்க, பையன் என் பேச்சே கேட்கலங்க. பேச்சு கேட்காதவங்கள தான் பசங்கன்னுவாங்க. நம்ம பேச்சை கேட்காதவங்கள தான் பசங்கன்னு சொல்லுவோம். பேச்சை கேட்டுட்டு இருக்கிறவங்க ரோபோட்டு, ஏஐன்னு சொல்லுவோம். ஸோ எவ்ரி ஹியூமன் இஸ் டிஃப்ரெண்ட். எவ்ரி ஹியூமன் ஹேஸ் எ டிஃப்ரெண்ட் நியூரான்ஸ். எவ்ரி ஹியூமன் ஹேஸ் டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ். ஒருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு சப்ஸ்டன்ஸ் உள்ளே இயங்கிக்கிட்டே இருக்குது. பிகாஸ் we are all humans. அப்போது அது அன்போடு வரணும். எல்லாமே அதட்டி எதுவும் வராது, அன்போடு வரணும். ஒன்லி வித் லவ் யூ கேன் வின் எவ்ரி திங். வந்தால் வரப்போது, இல்லைனா இல்லை. யூ ஹேவ் டு ஸ்டே டிட்டாச்ட். அப்போது சித்தர்கள், முனிவர்கள் இவங்கெல்லாம் சொசைட்டிலேருந்து வெளியே போயிட்டு இதெல்லாம் எழுதினாங்க. பட் எங்கெல்லாம் மாதிரி பீப்புள், யோகிகள்லாம் இல்லறத்தில் இருந்துக்கிட்டே இதை சாதனை பண்ணி மக்களுக்கு சொல்கிறோம். அது அதை விட பெருசாக சின்னதான்றதை தாண்டி இந்த கலியுகத்தோடைய பீக் எண்டிங்கில் இருக்கும். நம்ம கலியுகமே அழிவுறதுல இருக்கும். நம்ம இந்த டைமில் மக்களுக்கு இது போய் சேரணும்னா ரொம்ப கஷ்டம். நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் வந்து சம்டைம்ஸ் 2020 சாப்பிடவே இல்லை. 2020 ஃபுல் இயரே நான் சாப்பிடவே இல்லை. வாட்டரு, அதான் டயட்டு. ஒல்லி ஆகிட்டேன், பயங்கரமாக ஒல்லி ஆகிட்டேன். அதுக்கப்புறம் தான் என் பாடியை வந்து ட்ரிம் ஆனது ஃபுல்லாக. இது எனக்கு ரியலைஸ் ஆனது என்னென்னா, ஃப்யூச்சரில் ஃபுட் இன்டேக்குன்றது இருக்காது.
ஃப்யூச்சரில் இருக்காது. அப்போ அந்த உணவுலேயே கை வைப்பாங்க. உணவில் கை வைக்கும்போது ஆல்ரெடி வச்சுட்டாங்க, அது எல்லாருக்கும் தெரியும். இன்னும் வச்சு அதை இன்னும் ஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது வார்ஸ், அந்த போர்லாம் நடக்கும்போது சொல்கிறான், போர்லாம் நடக்கும்போது ஒன்றுமே இருக்காதுங்க. அந்த ஸ்டேஜில் பசி கபன்னு எரியும் போது அந்த பசியிலேயே மனுஷன் சாவான் இப்படின்றத சித்தர்கள் எழுதிட்டு போயிருக்கிறாங்க. எத்தனையோ மகான்கள் எழுதியிருக்காங்க. கிருஷ்ணர் சொல்லியிருக்கிறார், ஜீசஸ் பைபிளில் சொல்லியிருக்கிறார். இதெல்லாமே இருக்குது புத்தக வழியாக எவிடன்ஸாக எடுத்தால். ஏன் ஞான திருஷ்டியில் எடுத்தால் இதெல்லாமே உண்மையிலே நடக்கிற ஸ்டேஜுக்கு தான் நம்ம நெருங்கி போயிட்டுருக்கோம் அடுத்த 7-8 வருஷத்தில். அப்போ இத்தனையும் ஒரு சின்ன பசியை நம்மளால் வின் பண்ண முடியலன்னா நம்ம என்ன ஒன்றுமே கிடையாது. அப்போ அந்த பசியை நம்ம வின் பண்ணணும். when you win the hunger you win everything. இதை நான் ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். ஸோ அது எல்லாருமே ஒன் டேயில் வரது இல்லை. நான் திரும்ப சொல்கிறேன், என்னுடைய உடல் அமைப்பு, என்னுடைய ஒரு எனர்ஜி, எனக்குள்ளே ரிசீவ் ஆகிற காஸ்மிக், எனக்குள்ள ரிசீவ் ஆகிற கான்ஷியஸ்னஸ், இது எல்லாமே இட்ஸ் அ ஃபார் பியாண்ட் எனர்ஜி தேன் த காமன் ஹியூமன் பீயிங்ஸ். அதுக்கு நான் இங்கே அப்படின்னு நான் சொல்லுவேன், தீஸ் காமன் ஹியூமன் பீயிங்ஸ் கேன் கம் திஸ் வே, தே கேன் கோ ஹையர் லெவல்ஸ். அவங்களால போக முடியும். அந்த லெவலை மேட்ச் பண்ணணும். எவ்ரிடே நம்மக்கிட்டே அந்த பவர் இருக்குது, ஃப்ரீக்வன்சி இருக்குது. பட் இட்ஸ் நாட் அ ஒன் டே ப்ராசஸ். இதெல்லாம் சொல்கிற வெறுங்க குரு. இப்போ சொல்லுங்கள், யார் குரு? இப்போது இத்தனை விஷயம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் இல்லையா? இதெல்லாம் கேட்டிங்க இல்லையா? உணர்ந்தீங்க இல்லையா? எஸ், ஜாயின் பண்ணணும். அதுக்கு தான் இந்த காண்டாக்ட் நம்பரு, இந்த ஜாயினிங் ஃபீஸ் அதெல்லாம் பண்ணணும். பயிற்சி பண்ணணும், மதிப்பு இருக்கணும். அப்போ அது வரணும்னா கேட்ட நீங்கள் தான் உண்மையான குரு, நான் கூட கிடையாது. பொறுமையாக இருந்து இதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஓ எஸ் அப்படின்னு சொல்லி எஸ் உள்ளே போனேன். ஏன்னா இந்த சொசைட்டியில் யாருமே இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறது இல்லை. எல்லோரும் என்ன சொல்கிறோம், குருன்னா காலில் விழு, ஆசீர்வாதம் வாங்க, நல்லாரு நல்லா. நான் என்ன சொல்கிறேன், நல்லாருன்னு சொன்னாலும் நீ கெட்டுப்போன்னு சொன்னாலும் நீ உயிர் வாழ்றியா இல்லையா? வாழ்கிற. உனக்கு தான் உன் உயிரை பற்றி தெரியும், உனக்கு தான் உன் மைண்டை பற்றி தெரியும். அது நீ தான் வாழ்கிற. யார்கிட்டேயோ போய் சாமி எனக்கு நல்லது சொல்கிறீங்களா, நான் நல்லா இருப்பேன், பிச்சை எடுக்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது, அது உருவாக்கிக்கிட்டீங்க, உங்கள் அம்மா அப்பா கொடுத்துருக்காங்க. அந்த மதிப்பு எவ்வளோ பெருசுன்றதை கற்றுக்கோங்க. இருக்கும்போது இந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 30லேருந்து 50 பயிற்சிகள் இருக்குது கிரியா யோகத்தில், அத்தனையும் செய்யணும். முன்னாடிலாம் சிவன், ஆதியோகி, மகாதர் பாபாஜி, ஷிரடி சாய்பாபா, இவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இவங்க நிறைய பயிற்சி பண்ணாங்க, உட்காந்து தியானத்தில் நிறைய பண்ணாங்க. 200க்கும் மேலே பயிற்சிகள். அவ்வளோலாம் இப்போ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம இருக்கிற டைம் ரொம்ப வேகமாக போகுது. அதனால் இதெல்லாத்தையும் மாடுலேஷன் பண்ணி அதை ஒரு இதுக்கு கொண்டு வந்து மக்கள் இது செஞ்சால் போகிறோம் ஒரு நாளைக்கு அப்படின்ற ஃபார்முலேஷன் தான் நம்ம இங்கே எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்போம். டைம் இல்லை, உட்காந்து புக்ஸை படிச்சுட்டு இன்னும் டெம்பிள்ஸ்க்கு போய்ட்டு அதெல்லாம் செய்கிறத இவ்வளோ வருஷம் செஞ்சீங்க, ஒன்றும் மாறல. இது மாறுறதுக்கு கிடையாது, நீங்களே மாறுறதுக்கு. வெளியில் எதுவும் மாறாது, நீங்களே மாறணும். அப்போ அதுதான் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அது உங்கள் முதுகெலும்பில் தான் செயல்படும். அவ்வளோதான். தவிர மெடிடேஷன்னா கண்ணை மூட்டி இப்படி உட்காருவேன். மூச்சு பயிற்சிகள் எவ்வளோ சேர்ந்து செய்கிற ஒரே ஒரு விஷயத்துக்கு பேர் தான் மெடிடேஷன். அவ்வளோதான். தவிர கண்ணை மூடிட்டு இப்படிலாம் உட்காந்து ஒன்றும் வராது. முத்திரையை போட்டாலும் ஒன்றும் வராது. இதெல்லாம் போடணுன்னா அவன் மினிமம் 15 வருஷம் மாஸ்டராக இருக்கணும். நம்ம 15 செகண்டு கூட உட்கார தெரில, நம்மலாம் உட்காந்து இப்படி போட்டுட்டு உட்காந்துருக்கோம். மாறணும். அதனால தான் நானும் இதை புரட்சி பண்ணுறேன். ஸோ இந்த அளவுக்கு ஒரு மனுஷனும் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். அவனுக்குள்ளேயே அந்த ஆன்மீகம் இருக்குது, அது வரணும். வளர்ச்சியாக வந்தால் தான் முடியும். ஸோ சொல்லி இந்த வீடியோ விட்டு விடைபெறேன். எல்லாருமே ஸ்ட்ரிக்டாக கடைபிடிக்கணுன்றதை தான் உண்மையாக சொல்கிறேன். இல்லைன்னா உட்காந்து எனக்கு ஒன்றுமே இல்லை, இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன், ஏன் டைமை வேஸ்ட் பண்ணிவிட்டு. மக்கள் செய்யணும், மக்களுக்கு சேவை வரணும். அது அவங்களுக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. இந்த தூண்டுதலாக தான் நான் இருக்கேன். மற்றபடி என்னை உட்காந்து வளர்கிறது, நல்லா பேசுனீங்க, நல்லா இது பண்ணீங்க, பெண்கள் எஸ்பெஷலி, குரு நீங்கள் வேறு லெவல், சாமி சூப்பர், நீங்கள் சூப்பராக இது பண்ணீங்க, இந்த மண்ணாங்கட்டியே எனக்கு தேவையில்லை. ஏன்னா நான் எல்லாத்துக்கும் அதீதமாக போய் உட்காந்துருக்கேன். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஓ.